வெல்கம் டு அரவிந்தன் ஐஏஎஸ் அகாடமி. நாம் பார்க்க போகிறது பார்ட் 6 ஐஎன்எம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் கண்டினியூஸாக. அதில் வந்து பார்ட் 5 வரைக்கும் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து இதை பார்த்துக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ இந்த பார்ட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வேலூர் கழகம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட்டில் பழங்குடியின கிளர்ச்சி வரைக்கும் பார்த்துருக்கோம், அதனுடைய கண்டினியூட்டி தான் இது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது நம்ம டெலகிராம் சேனல், ஸோ ஸ்கேன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம எங்கெங்கேருந்து புக் சோர்ஸ் எடுத்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா காவியட்டன் சார் ஐஎன்எம் புக்கு ப்ளஸ் வந்து தற்கால தமிழ்நாடு வரலாறு. இது வந்து 2005 எடிஷன் 12th புக்கு. ஸோ இது வந்து 8th சோசியல், 10th சோசியல், 11th ஹிஸ்ட்ரி, 12th எத்திக்ஸ். இதில் இருந்தாலும் நம்ம வந்து இந்த கண்டென்ட் எடுத்து கொடுத்துருக்கோம். ஸோ இது ஒரு பெஸ்ட்டான ஒரு மெட்டீரியலாக உங்களுக்கு இருக்கும். ஸோ ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸை எடுத்துக்கோங்க, பெட்டராக இருக்கும். ஓகேவா, அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். வேலூர் புரட்சி 1806. வேலூர் புரட்சி வேலூர் கோட்டையில் தான் நடந்திருக்கும். ஸோ அந்த கோட்டையினோட ஹிஸ்ட்ரி என்னங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். வேலூர் வந்து பார்த்திங்கன்னா வேல்களின் ஊர் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கிறது தான் வேலூர்னு சொல்கிறாங்க. வேல் ப்ளஸ் ஊர், வேல்களின் ஊர் என அழைக்கப்பட்டிருக்கும். சங்ககால மக்கள் வழிபட்ட முருகனின் ஆயுதம் வேல். ஸோ அதனால் வேலூர்னு பெயர் காரணம் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. விஜயநகர பேரரசின் தலைநகராக திகழ்ந்தது எதுனா வேலூர் தான். சின்ன பூமி நாயக்குங்கிறவர் தான் வேலூர் கோட்டையை கட்டியிருக்கிறாரு. வேலூர் கோட்டையை கட்டினது யாருன்னா சின்ன பொம்மி நாயக் அப்படிங்கிறவர் தான் கட்டியிருக்கிறாரு. ஓகேவா. இது வந்து பார்த்திங்கன்னா 1768 தான் பிரிட்டிஷார் கண்ட்ரோலில் வந்திருக்கு. பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி கண்ட்ரோலில் இது எப்போ போயிருக்குன்னா 1768 தான் அவங்க கண்ட்ரோலில் போயிருக்கு வேலூர் கோட்டை. ஓகேவா, தெளிவாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இராணுவ கட்டுப்பாடுகள். என்னென்ன ரீசனுக்காக வந்து வேலூர் புரட்சி ஆரம்பிக்கப்பட்டதுங்கிற ஒரு இராணுவ கட்டுப்பாடுகள் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். 1803 வில்லியம் காவண்டிஸ் பெண்டிங் அப்படிங்கிறவர் பார்த்திங்கன்னா சென்னை மாகாண கவர்னராக பொறுப்பேற்றிருப்பார். எப்போன்னா 1803. தெளிவாக பார்த்துக்கோங்க. ஓகேவா. அவங்க பொறுப்பேற்றதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இவருடைய கமாண்டர் இன் சீஃப் ஒருத்தர் இருப்பார். அவர் தான் சர் ஜான் சிரடோக் அப்படிங்கிற ஒரு ஆள். கிரடோக்குன்னு சொல்லலாம், சிரடோக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் இப்போ ரெண்டுமே ஒரே நேம் தான், தெளிவாக பார்த்துக்கோங்க. இந்த கிரடோக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா சென்னை ஆளுநராக இருந்த பெண்டிங் பிரபு கிட்ட சம்மதத்தோட சில நவீன மாற்றங்களை ஆர்மியில் கொண்டு வந்திருப்பார். ஓகேவா, மாற்றங்கள் கொண்டு வந்திருப்பார். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சிப்பாய்கள் பார்த்திங்கன்னா ஐரோப்பிய வீரர்களை போன்று தலைப்பாக அணிய வேண்டும். ஃபஸ்ட்டு வந்து ஐரோப்பியர்ஸ் நாங்கள் எப்படி இருக்கிறோமோ அந்த மாதிரி நீங்களும் தலைப்பாக அணியணும்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. அதே மாதிரி பணியில் இருக்கும்போது அவர்கள் சாதி மத சின்னங்கள் எதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த கழுத்துக்கு போடக்கூடிய செயினாக இருக்கட்டும், காதில் கடுக்கன் அணிகிறது, இன்னொன்று தலையில் டர்பன் கட்டுறது, இந்த மாதிரி சாதி மத சின்னங்கள் எதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி நெற்றியில் வந்து திருநீர் அல்லது நாமம் இந்த மாதிரி எதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. காதணிகள் அணியக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி முகத்தை நன்கு சவரம் செய்து மலித்து கொள்ள வேண்டும். மீசையை ஒரே சீராக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை வந்து நறுக்கி முறுக்கி விட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. ஒரே மாதிரியான காலுறைகள், ஷூஸ் வந்து ஒரே மாதிரியான காலுறைகள் தான் நீங்கள் அணியணும்னு வர மாதிரி கட்டாயத்தை கொண்டு வந்திருக்காரு. யாருன்னா கிரடோக். ஓகே. நெக்ஸ்ட்டு உடனடியாக என்ன காரணம் இந்த போருக்கு அமைஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த தலைப்பாகை கொண்டு வந்திருப்பார். அந்த தலைப்பாகை பார்த்தீங்கன்னா தோலால் செய்யப்பட்ட தலைப்பாகையாக இருந்திருக்கும். அதாவது விலங்கு தோலால் செய்யப்பட்டது, அதான் மிருகத்தோல் செய்யப்படுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அப்புறம் வந்து பன்றிகளின் கொழுப்புகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அவங்களுடைய பயன்படுத்தக்கூடிய தோட்டாக்கள் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து பன்றிகளின் கொழுப்புகள் தடவப்பட்டிருக்கும். அது வந்து வாயால் கடித்து தான் அகற்ற மாதிரி இருந்திருக்கும். ஸோ அதனால் வந்து இவங்க இன்னும் வெறுப்படைஞ்சிருப்பாங்க. அதுக்கு என்ன காரணம்னா முஸ்லீம்கள் வந்து பன்றியை வெறுப்பூட்டும் பொருளாக பார்த்துருப்பாங்க. அதே மாதிரி இந்துக்கள் பார்த்திங்கன்னா பசு தோலால் செய்யப்பட்ட எந்த பொருளையும் அவங்க விலக்கி வைக்க வேண்டும்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. அதனால் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க, இது ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட்டு இன்னொரு காரணம் என்ன சொன்னீங்கன்னா மைசூரின் முடியாட்சி மீட்க வேண்டும் என திப்பு சுல்தானின் வாரிசுகள் முடிவு செஞ்சுருப்பாங்க. திப்பு சுல்தானினுடைய வாரிசுகளை கைது பண்ணி வேலூர் சிறையில் தான் வச்சுருப்பாங்க. ஓகேவா. அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா எங்கள் மைசூர் ஆட்சியை வந்து திரும்பவும் நாங்கள் மீட்டெடுக்க வேணும்ன்ட்டு ஒரு சதித்திட்டமும் தீட்டியிருக்கிறாங்க. அதுவும் ஒரு காரணம். இந்த காரணமெல்லாம் ஒன்றிணைக்கப்பட்டு தான் வேலூர் கழகம் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேவா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு சதித்திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. திப்புவுக்கு வந்து எத்தனை வாரிசுகள் பார்த்திங்கன்னா 12 மகன்களும் 6 மகள்களும் வந்து திப்புவின் வாரிசுகள் வந்து வேலூர் சிறையில் சிறை வைக்கப்பட்டிருப்பாங்க. ஓகேவா. சிறை வைக்கப்பட்டவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா முஸ்லீம் முடியாட்சியை மீட்பது தான் வேலூர் கழகின் முக்கிய நோக்கமாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜேஎஃப் சிரடோக் அப்படிங்கிறவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. ஓகேவா. முஸ்லீம் முடியாட்சியை மீட்பது தான் வேலூர் கட்சியின் முக்கிய நோக்கமாக இருந்தது. ஏன்னா இவங்க பார்த்திங்கன்னா மைசூர் ஆட்சி மீட்கிறதுக்காக போராடின
திப்பு சுல்தான் மகன், திப்பு சுல்தான் முஸ்லீம் தானே. ஸோ அதனால் வந்து அந்த ஆட்சி மீட்பதற்காக தான் இது நடத்தப்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா. நெக்ஸ்ட்டு தளபதி அக்னியோன்னு ஒருத்தர் இருப்பார். அவர் என்ன பண்ணியிருப்பார்னா தலைப்பாகை எப்படின்னா 1806 ஜூன் மாதம் ஒரு புதிய வகை தலைப்பாகையை அறிமுகப்படுத்துவார். அந்த தலைப்பாகையில் சிலுவை வந்து ஆனால் சிம்பிள் அதில் வந்து மென்ஷன் பண்ணி அந்த தலைப்பாகையில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் மெயின் பிரச்சனை அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேவா. திப்பு சுல்தானின் ஆதரவாளர்கள் 3000 பேர் வேலூரை சுற்றி குடியேறி இருப்பாங்க. திப்பு சுல்தான் ஆதரவாளர்கள் அவர் கைது பண்ணி கொண்டதுக்கப்புறம் அவருக்கு ஆதரவாக இருந்தவங்க வந்து அவர் பாதுகாக்கிறதுக்காகவும் அவர் மீட்டெடுக்கிறதுக்காகவும் வேலூர் பகுதியை சுற்றியும் குடியேறி இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. முதலாக தலைப்பாகை எதிர்த்த படைப்பிரிவு எதுன்னு பார்த்தீங்கன்னா 4ஆம் படைப்பிரிவின் 2ஆம் பட்டாளத்தில் தான் எதிர்த்துருக்குறாங்க. ஓகே, எங்கன்னா 4ஆம் படைப்பிரிவின் 2ஆம் பட்டாளத்தில் தான் தலைப்பாகை முதலாக எதிர்க்கப்பட்டிருக்கு. நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா. நாம் புரட்சி வந்து திட்டமிட்டதை முன்கூட்டி ஆங்கிலேயருக்கு ஒருத்தர் சொல்லியிருப்பார். யாருன்னு பார்த்தீங்கன்னா முஸ்தபா பெக் அப்படிங்கிற வந்து தெரியப்படுத்தியிருக்கிறாரு ஆங்கிலேயருக்கு. ஓகேவா. தெளிவாக பார்த்துக்கோங்க. தாமஸ் மன்றோ இருக்கிறார் இல்லையா, ராயத்துவாரி முறை கொண்டு வந்திருப்பார்ல தாமஸ் மன்றோ, அவர் இதை பற்றி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. என்னென்னா, குல்லாய் பற்றிய மனக்குறை தான் வேலூர் புரட்சிக்கான ஒரே காரணம் என்று அவர் கூறியிருக்கிறார். ஓகேவா. தெளிவாக பார்த்துக்கோங்க. குல்லாய் மீன்ஸ் கேப்பு. நம்ம கேப் இருக்கு இல்லையா, அதான் வந்து குல்லாயின்னு சொல்லுவாங்க. அதை தான் சொல்லியிருக்காரு. குல்லாய் பற்றிய மனக்குறை தான் வேலூர் புரட்சிக்குன்னு ஒரே காரணம்னு சொல்லியிருக்காரு. யாருன்னா தாமஸ் மன்றோ. ஓகேவா. அதே சிரடோக் என்ன சொல்லியிருக்காரு, நான் முன்னாடி பார்த்தோம்ல, சிரடோக் என்ன சொல்லியிருக்காருன்னா முஸ்லீம் முடியாட்சி மீட்டு எடுப்பது தான் வேலூர் புரட்சி நோக்கம்னு சொல்லியிருக்காரு. தாமஸ் மன்றோ என்ன சொல்லியிருக்காருன்னா குல்லாய் பற்றிய மனக்குறை தான் வேலூர் புரட்சிக்கான ஒரே காரணம்னு சொல்லியிருக்காரு. ஓகே, 2 ஸ்டேட்மெண்ட் தெளிவாக பார்த்துக்கோங்க. கழகத்தின் போக்கு. திப்புவின் மூத்த மகன் பதி ஐதர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஆங்கிலேயருக்கு எதிரான ஒரு கூட்டமைப்பு ஏற்படுத்த முயன்றிருக்கார். ஓகேவா. ஆங்கிலேயருக்கு எதிராக ஒரு கூட்டமைப்பு ஏற்படுத்தி நம்ம போரிடலாம் அப்படின்னு ஒரு முயற்சி மேற்கொண்டிருப்பார். அது பின்னாடி என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். 1806 ஜூலை 10 இந்த 10 விடியற்காலை முதலாவது மற்றும் 23வது படைப்பிரிவை சார்ந்த இந்திய சிப்பாய்கள் கழகத்தை தொடங்கியிருப்பாங்க. முதல் முறை யார் தொடங்குறாங்கன்னு கேட்க சான்சஸ் அதிகம், கேட்டிருக்கிறாங்க. முதலாவது மற்றும் 23வது படைப்பிரிவை சார்ந்த இந்திய சிப்பாய்கள் கழகத்தை தொடங்கினர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா. முதல் மற்றும் 23ஆம் படைப்பிரிவின் இப்புரட்சி ஈடுபட்டிருக்காங்க அதிக அளவு. ஓகேவா. இப்புரட்சி கிளர்ச்சியாளர்கள் பதி ஐதரை புதிய ஆட்சியாளராக அறிவிச்சிருப்பாங்க. கிளர்ச்சி செஞ்சு பதி ஐதர் இருக்கார் இல்லையா, அவர் தான் திட்டம் தீட்டப்பட்டிருக்கார். அவரை புதிய ஆட்சியாளராக அறிவித்து புலி உருவம் தாங்கிய ஒரு கொடியை வந்து ஆங்கிலேயர் கொடி இறக்கப்பட்டு புலி உருவம் தாங்கிய கொடி வந்து ஏற்றப்பட்டு கோட்டை நம் கட்டுப்பாட்டுக்குள் வந்துச்சு அப்படின்ட்டு அவங்களே வந்து பிரகடனப்படுத்திக்குவாங்க. தன்னை வந்து மன்னராக பிரகடனப்படுத்திக்குவார். ஓகேவா. இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த போராட்டத்தில் யார் பலியாடினார்னா ஃபஸ்ட்டு பான்கோர்ட் அப்படிங்கிறவர் ஃபஸ்ட்டு பலியாக இருப்பார். நெக்ஸ்ட் வந்து கர்னல் மீகாரஸ் என்பவர் பலியாகி இருப்பார். இவர் வந்து 23ஆம் படைப்பிரிவை சேர்ந்தவர் கர்னல் மீகாரஸ். ஓகேவா. 2வதாக கொல்லப்பட்டிருப்பார். 3வதாக கொல்லப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மேஜர் ஆம்ஸ்ட்ராங் தான் 3வதாக கொல்லப்பட்டவர். ஓகே, முதல்ல பான்கோர்ட், 2வது பார்த்தீங்கன்னா கர்னல் மீகாரஸ், 3வது மேஜர் ஆம்ஸ்ட்ராங். இது வந்து கொல்லப்பட்டிருக்காரு. ஓகேவா. இந்த கழகம் இங்கே நடக்குது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா மேஜர் கூட்ஸ், கேப்டன் ஸ்டீவன்சன், இவங்க 2 பேருக்கு. மேஜர் கூட்ஸுங்கிறவர் தான் வந்து டெக்ஸ்ட் புக்கில் இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்டீவன்சன். இவங்க மேஜர் கூட்ஸ் போய் ஸ்டீவன்சன் கிட்ட சொல்லியிருப்பார். அந்த கேப்டன் ஸ்டீவன்சன் தான் போய் கர்னல் கில்லஸ்பி வந்து இருப்பார். ராணிப்பேட்டையில் இருப்பார். யாருன்னா ராணிப்பேட்டைக்கு பொறுப்பு வகித்தவர் யாருன்னா கர்னல் கில்லஸ்பி. இவருக்கு தகவல் கொடுத்துருப்பார். புரட்சி பற்றி தகவல் கொடுத்து தெரிவிக்கப்பட்டிருக்கோம். கேப்டன் யங் தலைமையில் கில்லஸ்பி வேலூர் புரட்சியை அடக்கி கோட்டை மீட்டிருப்பார். உடனடியாக விரைந்த கில்லஸ்பி என்ன பண்ணியிருப்பார்னா கேப்டன் யங்கினுடைய தலைமையில், யாருடைய தலைமையில் கேட்கலாம், கேப்டன் யங்கோட தலைமையில் கேப்டன் கில்லஸ்பி தலைமையில் கில்லஸ்பி வந்து வேலூர் புரட்சியை அடக்கியிருக்கார். ஓகே, அடக்கி கோட்டை மீட்டிருப்பார். ஓகேவா. இதற்காக கில்லஸ்பிக்கு 7000 பக்கோடாக்கள் வெகுமதியாக வழங்கப்பட்டிருக்கும். ஆங்கில அரசு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வேலூர் கோட்டையில் அவங்க ஆல்ரெடி சொன்னது தான், ஆங்கில கொடி இறக்கப்பட்டு புலி உருவம் கொடி திப்புவின் கொடி ஏற்றப்பட்டிருக்கும். அதை வந்து இவர் கண்ட்ரோலில் கொண்டு வந்திருப்பார். திப்பு சுல்தானின் குடும்பத்தினர் கல்கத்தாவிற்கு நாடு கடத்திருப்பாங்க. 15 உட்பட அனைத்து பேரும் வந்து கல்கத்தாவிற்கு நாடு கடத்த கொண்டு போயிருப்பாங்க. இப்புரட்சிக்கு பிறகு முதல் படைப்பிரிவின் முதல் பட்டாளம் மற்றும் 23ஆம் படைப்பிரிவின் 2ஆம் பட்டாளம் ஆகியவற்றை சேர்ந்த, ஏன்னா அவங்க தானே ரீசனாக இருந்திருப்பாங்க, அந்த படைப்பிரிவுகளை சேர்ந்த 19 நபர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கும். 6 நபர்களுக்கு நாடு கடத்தும் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. 19 நபருக்கு மரண தண்டனையும் 6 நபர்களுக்கு நாடு கடத்தக்கூடிய தண்டனையும் விதிக்கப்பட்டிருக்கு. எங்கன்னா முதல் படைப்பிரிவின் முதல் பட்டாளமும் 23ஆம் படைப்பிரிவின் 2வது பட்டாளத்தில் இருந்தவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா. தெளிவாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த வேலூர் புரட்சிக்கு காரணமாக இருந்தவங்களை வந்து விசாரிக்க ஆங்கில அரசு வந்து ஒரு குழு அமைச்சிருக்காங்க. அந்த குழு என்னென்னா பாட்டர் குழு. இந்த குழு தான் வந்து அமைக்கப்பட்டிருக்கு.
ஓகேவா, தெளிவாக பார்த்துக்கோங்க. வேலூர் புரட்சிக்கு காரணங்களை ஆராய்வதற்காக அமைக்கப்பட்ட குழு எதுனா பாட்டர் குழு. ஓகேவா, இப்புரட்சிக்கு முறையான தலைமையின்மை வந்து இருந்திருக்கும். ஓகேவா, இன்னொன்று சுதேச அரசுகளின் ஆதரவின்மை, சரியான திட்டமிடப்படாமல் இப்புரட்சிக்கான தோல்வின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா, இப்புரட்சிக்கு பிறகு இராணுவ சீர்திருத்தங்கள் திரும்ப பெறப்பட்டிருக்கும். இராணுவ சீர்திருத்தங்கள் திரும்ப பெற்றிருக்கிறதுனால கொஞ்சம் அமைதி ஏற்படுத்தப்பட்டிருக்கும். ஓகேவா, இந்த 1857 வார் இருக்கு இல்லையா, அந்த புரட்சியின் முன்னோடி வேலூர் கழகம் தான் அப்படின்னு சொன்னது யாருன்னா வி.டி. சாவர்கர். தெளிவாக பார்த்துக்கணும். வேலூர் புரட்சியை 1857 புரட்சியின் முன்னோடி அப்படின்னு கூறுகிறது யாருன்னா வி.டி. சாவர்கர். ஓகேவா, தெளிவாக பார்த்துக்கோங்க. ஓகே, இதோட வேலூர் கழகம் முடியுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1857 புரட்சி பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து. ஸோ நம்ம வீடியோவை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய டாபிக் நம்ம போடுறதாக இருக்குது. டிஎன்பிஎஸ்சி சிலபஸை கம்ப்ளீட்டாக நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம். ஓகேவா, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.